கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்தினாலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வ பிள்ளைகளுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வேதம் சொல்கிறது. யாருடைய முகம் பிரகாசம் அடைந்தது என்று வேதம் சொல்கிறது? கர்த்தரை நோக்கி பார்த்த ஒவ்வொருடைய முகமும் என்ன செஞ்சா பிரகாசம் அடைந்தது என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். அதற்கு முந்தி இருக்க வசனங்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அழகாக வேதம் சொல்கிறது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி போட்டால் நாம் பயப்படுகிற வேலையில கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். அது மட்டுமல்ல, அந்த 34ஆம் சங்கீதம் அந்த பிராக்கெட்டில் போட்டிருக்கிறத நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது, ஒரு பைத்தியக்காரனை போல வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் அங்கே பாடின சங்கீதம். அதில் தான் அவன் சொல்லுகிறான், இத்தனை காரியத்தை அவன் அனுபவித்து சொல்கிறான். இந்த சூழ்நிலையும் அவனுடைய கண்கள் எப்பவும் சத்துருக்கள், ஒரு புறம் சவுல் அவரை துரத்தி கொண்டே வருகிறார். அதனால் குகையில மறைந்து மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில தான் அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு எல்லா பயத்துக்கும் என்ன செஞ்சுட்டாரு, என்னை நீங்களாக்கி விட்டார். இந்த வசனத்துக்கு அடுத்த வசனத்துக்கு கீழே பாருங்க, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் என்ன செஞ்சுட்டாரு, நீங்களாக்கி ரட்சித்தார். இடுக்கண்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அவரை நோக்கி பார்க்கும்போது என்னெல்லாம் நடக்குதுன்னு பாருங்க. அதுக்கு மட்டுமல்ல, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களை விடுவிக்கிறார். அப்ப நம்ம கர்த்தரை நாம நோக்கி பார்க்கும்போது முதலாவது முகம் பிரகாசம் அடைவது மட்டுமல்ல, கர்த்தர் எல்லா வித பயத்துக்கும் நம்ம நீங்களாக்கி விடுகிறார். ஒருவேளை பயத்தோடு இருக்கிறீங்களோ, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறீங்களோ, இப்படி நடந்து விடுகிறோமோ, நான் பயப்படுகிறேனே, அந்த காரியம் அப்படியே நடந்து விடுமோ என்று சொல்லி, ஒருவேளை உங்களை குறித்தோ உங்களுடைய பிள்ளைகளை குறித்தோ, இல்லாவிட்டால் கடன் பண காரியங்களை குறித்தோ, கடன் இவ்வளவு இருக்கிறதே என்று சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டு இந்த செய்தியை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றார், அவரை நோக்கி பார்க்கும்போது எல்லாவற்றையும் பயத்தெல்லாம் நம்முடைய முகத்தை விட்டு அவர் நீக்கி போடுகிறத நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது பார்க்கிறோம், இடுக்கண்ணில் அகப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ, ஏதோ ஒரு காரியத்துல யாராவது உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறார்களோ, எந்த இடத்திலும் இவர்களிடத்திலிருந்து நமக்கு தப்பிவிக்கவே முடியாது என்று சொல்லி ஏதோ ஒரு இடுக்கமான ஒரு சூழ்நிலையில அகப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவரை நீங்கள் நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களை விடுவிக்கிறதுக்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, கர்த்தர் என்ன செய்யறாரு, நாம் அவருக்கு பயந்து அவரை நோக்கி பார்க்கும்போது நம்மை சூழ தேவ தூதர்களை கர்த்தர் என்ன செய்யறாரு, விடுவிக்கிறார். கர்த்தருடைய தூதர், கர்த்தருடைய ஒரு தூதன் வந்தால் போதும். நம்ம பார்க்கிறோம், எசேக்கியா ராஜாவின் காலத்துல பார்க்கிறோம், சனகரை ஒரு பெரிய சேனையை கொண்டாந்து எப்படியாவது எருசலேமை பிடித்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் வருகிறத பார்க்கலாம். எசேக்கியா ராஜா தேவனுடைய ஆலயத்துல போய் அவன் அனுப்பியிருந்த அந்த எழுதி அனுப்பியிருந்ததெல்லாம் தெய்வ சமூகத்தில் வைத்து அவன் வாசித்திருக்கும் போது கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா, ஒரே ஒரு தேவதூதனை சனகரிப்பு பாளையத்தில் அனுப்பி அவர் என்ன செய்கிறாரு, 180,000 பேரை ஒரே நாளில் ஒரே தூதன் சங்கரித்து போட்டான். அப்போ ஒரு தூதனால அவ்வளவு பேரை சங்கரிக்க முடியும் என்று சொன்னால், வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது ஒரு தூதன் நமக்கு நம்மை சூழ வந்து இறங்கி நிற்கும் போது நம்ம யாரும் நெருங்கவே முடியாது. அதனால எல்லா சூழ்நிலையிலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் பயப்படாதீங்க. தாவீதை பாருங்க, ஓடி ஓடி ஒளிந்து கொண்டு இருக்கிறார். கடைசியில ஒரு பைத்தியக்காரனை போல வாயிலிருந்து நுரை தள்ளும்படியா பாருங்க, ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான். அவனை எப்படி ஆக்ட் பண்ண வேண்டியது இருக்கிறது, பைத்தியக்காரனை போல ஆக்ட் பண்ண வேண்டியது இருக்கிறது. ஆனா அவன் அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் அப்படிப்பட்டவர் என்பதை இந்த காரியத்துல சொல்லுகிறத பார்க்கலாம். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை தான் அவர் சொல்றார், எக்காலத்துல நான் அவரை ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லி அவருடைய முகம் கர்த்தரை மட்டுமே நோக்கி பார்க்கிறது. நோக்கி பார்த்து பாருங்க, அவனுடைய முடிவை நம்ம பார்க்கிறோம். தாவீதுக்கு எவ்வளோ ஒரு வெற்றி அவன் கண்டு கொண்டது மட்டுமல்ல, அவன் திரும்ப ராஜாவாக சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக அவன் உயர்த்தப்பட்டான். அப்போ எந்த சூழ்நிலை கலங்காதீங்க, பயப்படாதீங்க, இது எப்படி முடியுமோ என்று கலங்கி
கலங்கி கொண்டு இருக்கிறீர்களோ ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. கர்த்தரை மட்டும் நீங்கள் நோக்கி பாருங்க, மக்களை நோக்கி பார்க்காதீங்க. மற்ற மனிதர்கள் சொல்லுகிற அவங்க உலக பிரகாரமான அனுபவித்த பெரிய அனுபவங்களை வைத்து உங்களை ஒருவேளை சொல்லுகிற காரியங்கள் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். எதையுமே நீங்கள் நோக்கி பாருங்க, இந்த வேதத்தை நோக்கி பாருங்கள். இந்த வசனம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அது ஜீவனுள்ள வார்த்தையை நீ வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. இதன் மூலம் ஆண்டவரை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பயந்து கொண்டிருக்கிற காரியத்தில் ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து, ஒருவேளை எங்கே நான் வெட்கப்பட்டு தலை குனிந்து நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடுமோ என்று நீங்கள் நினைத்து பயந்து கொண்டிருக்கிற அந்த காரியத்தில் கர்த்தர் உங்களை தலை நிமிர பண்ணி உங்கள் முகங்களை, உங்கள் குடும்பங்களை, உங்களுக்கு எல்லா காரியத்தையும் தலை நிமிர்ந்து நிற்க செய்வார். ஒருவேளை தொழிலில் எல்லாம் பெரிய நஷ்டத்தை அடைந்திருக்கிறீர்களோ, திரும்ப அந்த தொழிலில் நான் எழும்பவே முடியாது என்று சொல்லி அந்த நிலைமைக்கு எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறீர்களோ, கர்த்தரால கூடாத காரியம் இல்லை. ஒரு வினாடியில் கர்த்தரால எல்லாவற்றையும் தலைகீழாய் அவரால் மாற்ற முடியும். எவரை உயர்த்தவும் எவரையும் மேன்மைப்படுத்தவும் கனப்படுத்தவும் கர்த்தராலே ஆகும் என்று வேதம் சொல்கிறது. அதனால் நீங்கள் உங்கள் சூழ்நிலையிலே பார்க்காதீங்க, உங்கள் வியாபாரத்தை நீங்கள் பார்க்காதீங்க, அவரை நோக்கி பாருங்க. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்கள் கட்டாயம் அவரை நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அதே சங்கீதங்களின் புஸ்தகம் 123 சங்கீதம் 2 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 123 2 வசனம், இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. வேதத்தில் ஒரு அருமையான ஊமை மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை ஒரு எஜமான இடத்துல ஒரு வேலைக்காரரோ ஒரு வேலைக்காரியோ வேலை பார்த்தால் ஏதாவது அவர் ஒருவேளை தங்களுக்கு ஆபத்து நேரங்களில், தங்களுக்கு உதவி தேவையான நேரங்களில் அவங்க யார் அதை நோக்கி பார்க்குறாங்க? அந்த எஜமா நமக்கு தரமாட்டாரா, அவர் ஏதாவது நமக்கு உதவி செய்து விட மாட்டாரா என்று சொல்லி அந்த வேலைக்காரர் வேலைக்காரிகளின் கண்கள் யாரை நோக்கி இருக்குமா? அவருடைய எஜமானின் கையை நோக்கி இருக்கிறது போல நான் தாவீது எழுதுகிறார், நீங்க எங்களுக்கு இரக்கம் செய்யற வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. தேவனிடத்திலிருந்து பதில் பெற்று வர வரைக்கும், அவர் நாம் கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு காரியத்துக்கும் அவர் பதில் கொடுக்கிற வரைக்கும் அவர் கையை அவரையே நம்ம நோக்கி பார்க்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நிறைய பேர் 1-2 தடவை ஜெபிப்பாங்க, தான் கேட்ட காரியம் ஒன்றும் நடக்கலைன்னா அவ்வளோதான், அதுக்கு பிறகு வெவ்வேறு காரியங்களை பார்க்க போய்விடுவாங்க. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை தேட ஆரம்பிப்பாங்க, இல்லைன்னா ஜோசியக்காரியன்ட்ட போக ஆரம்பிப்பாங்க, இல்லாட்டி வேறு யாராவது குறி சொல்கிறாங்களா அங்கே தேடி போயிடுவாங்க. தயவு செய்து அந்த மாதிரி காரியங்களை செய்யாதீங்க. கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் வைத்திருக்கிறார். அவர் நேரம் வரும்போது அவர் முன்னே வரவும் மாட்டார், பின்னுக்கு தள்ளி போகவும் மாட்டார். சரியான நேரத்தில் அவர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் அதுதான் வேதம் சொல்கிறது, அவர் இரக்கம் செய்யும் வரைக்கும். அவரிடத்திலிருந்து மட்டும்தான் நமக்கு இரக்கம் வரும், வேற எங்கிருந்தும் ஒருவேளை மனுஷர்கள் மூலமாய் நமக்கு இரக்கம் செய்வார். ஆனால் இரக்கத்தின் ஊற்று அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அவர் நமக்கு அந்த உதவியை செய்கிற வரைக்கும், எப்படி வேலைக்காரர் வேலைக்காரியுடைய கண்கள் உலகத்தில் இருக்கிற எஜமானுடைய கண்ணை நோக்கி இருக்கிறது போல, கையை நோக்கி இருக்கிற போல, நாமும் தேவ சமூகத்தில் அவரையே நோக்கி கொண்டு இருக்கணும். அடுத்த நாள் நம்ம நினைக்கிறோம், நம்ம இன்னைக்கு கேட்டோம்னு நாளைக்கு எல்லாம் கிடைச்சிடும், இல்லைன்னா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உடனடியாக தீர்ந்து நினைக்க முடியாது. எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஒரு காலம் வைத்திருக்கிறார். ஆனால் நம்ம தொடர்ந்து வேண்டிக் கொண்டே இருக்கிறோம். அதான் லூக்கால பார்க்கிறோம் 17 அதிகாரம் என்று நினைக்கிறேன், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஒரு அருமையான 18 அதிகாரத்தில் ஒரு அருமையான ஒரு ஓமை சொல்வது தெரியும் நமக்கு. ஒரு விதவை ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதிகிட்ட போய் தனக்கும் தன் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் நியாயம் செய்ய வேண்டும்னு சொல்கிறாரு. அந்த நியாயாதிபதி அவன் அநீதி உள்ளவன், ஆனால் அவளுக்கு செய்கிறதுக்கு இஷ்டமே கிடையாது. ஆனால் அந்த விதவை என்ன செய்கிறான், ஓயாமல் போய் அவரை அலட்டி கொண்டே இருக்கிறான். தினம் போய் அந்த நியாயாதிபதி அலட்டி கொண்டே இருக்கிறான். கடைசியில் அவன் என்ன சொல்கிறான், இவன் தினம் என்னை அலட்டாதபடிக்கு நான் இவளுக்கு அநியாயம் செய்வேன். இவன் தொந்தரவை என்னால் பொறுக்கவே முடியல, ஓயாமையாட்ட விண்ணப்பம் செய்து கொண்டே இருக்கிறார். இவ திரும்ப வரக்கூடாது, அப்பனா நான் அவளுக்கு நியாயம் செய்து தான் ஆக வேண்டும் என்று சொல்லி அவருடைய காரியத்துக்கு அவன் சரியான நியாயத்தை செய்து அனுப்புறதான் ஆண்டவர் சொல்கிறார். அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி செய்ததை பாருங்க, அவனே அப்படி ஒரு நியாயம் செய்வானா, நான் நீதி உள்ள நியாயாதிபதி, நான் நீதி உள்ள நியாயாதிபதி.
நான் கட்டாயம் உங்களுக்கு என்ன செய்வேன், இரக்கம் செய்வேன் என்று சொல்கிறார். அந்த அவளுக்கு தெரிஞ்சிருந்துச்சு, அந்த விதவிக்கு அவன் அநீதி உள்ளவன், ஆனாலும் ஓயாம போய் தொந்தரவு பண்ணினான். நம்ம ஆண்டவர் நீ ஏன் ஓயாமல் தொந்தரவு பண்ண நம்மகிட்ட சொல்லவே மாட்டான். ஒருவேளை அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி சொல்லுவான், ஏன்னா அவன் உலக பிரகாரமான ஒரு மனுஷன். ஆனால் நம்முடைய ஆண்டவர் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். உங்கள் பிரச்சனை என்ன, உங்களுடைய தேவைகள் என்ன, உங்கள் கண்ணீர் என்ன, உங்கள் பலவீனம் என்ன, வியாதி என்ன, எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட பதில் அவர்கிட்ட மட்டும்தான் வரும். அது சரியான விதத்தில் பதில் தருகிற தேவன் அவர் ஒருவர் மட்டுமே. அதனால் சோர்ந்து போயிடாதீங்க. 2-3 தடவை கேட்டுட்டு சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அவங்க கேட்பதே கிடையாது. மற்ற ஜெபிக்கிறவங்ககிட்டலாம் சொல்லுவாங்க, எனக்கு இந்த பிரச்சனை இதுக்காக ஜெபிங்க ஜெபிங்கன்ட்டு எல்லாரும் பார்க்குற அத்தனை பேட்டி சொல்லுவாங்க. ஆனால் அதை குறித்து ஒரு நாளாவது அவர்கள் ஜெபிக்க மாட்டார்கள். அது ஒரு காரியமும் நமக்கு நிறைவேற முடியவே முடியாது. நம்ம தான் நம்ம காரியத்திற்காக பாரப்பட்டு ஜெபிக்க முடியுமே தவிர, நம்மை காட்டிலும் வேற யாரும் நமக்காக ஜெபிக்க முடியாது. தேவ பிள்ளைகள் ஜெபிப்பார்கள், ஆனால் நமக்கு இருக்கிற அந்த பாரம், நமக்குள்ள பிரச்சனை நமக்கு தான் தெரியும். அந்த பாரம் நமக்கு தான் இருக்கும். அப்போ நம்ம முதலாவது ஜெபிக்கணும். அந்த ஜெபத்துக்கு நமக்கு ஒரு உற்சாகம் ஊட்டும்படியா மற்றவருடைய ஜெபத்தை நம்ம கேட்கிறோம். எனக்காக இந்த காரியத்துக்காக ஜெபிங்கன்னு. கர்த்தர் எல்லாரும் நம்ம ஒருமனப்பட்டு கேட்கும்போது கர்த்தர் காரியத்தை நமக்கு வாய்க்க செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் நம்ம செய்யணும். நம்ம செய்யாமல் மற்றவங்க மேலே அவங்க பார்ப்பாங்க, நான் அவங்க எனக்காண்டி ஜெபிக்கிறாங்கன்னா அவங்க ஜெபம் நான் ஜெபிக்காத பட்சத்தில் அவர்கள் எனக்காக ஜெபிக்கிற ஜெபத்தில் நம்ம பதிலை எதிர்பார்க்கவே முடியாது. ஆனால் ஆண்டவர் எதை விரும்புகிறார் தெரியுமா? அவரை ஓயாமல் நம்ம அலட்டி கொண்டே இருக்க வேண்டும். தேவனாய் கர்த்தர் நமக்கு பதில் தருகிற வரைக்கும் அது உண்மையாக தேவ சித்தத்தின்படியாக இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை போய் நமக்கு அப்படி கேட்டுட்டு இருக்கக்கூடாது. நமக்கே தெரியும் தேவனுக்கு பிரியமான காரியமா இல்லையா என்று சொல்லி, அது தேவனுக்கு பிரியமான கேட்கணும். ஆண்டவரே, இந்த காரியம் உமக்கு சித்தமானால், உமக்கு இந்த காரியத்தில் பிரியம் இருக்கும் என்று சொன்னால் இதற்கு நீங்கள் பதில் தாங்க என்று சொல்லி அவரை நாம் நோக்கி பார்க்கும்போது அவர் நமக்கு என்ன செய்கிறாரு? உதவி செய்கிறார். அப்போ அவரை நோக்கி அலட்டி கொண்டு இருக்கிறோம். இப்போ சோர்ந்து போய் இருக்கிறீங்களோ? 2-3 தடவை ஜெபித்து விட்டு ஒன்றும் கிடைக்கலன்னு சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிறீங்களா? உங்களை தான் கத்தை தட்டி எழுப்புகிறார். ஜெபத்தை விடாத, தொடர்ந்து ஜெபி, தொடர்ந்து என்கிட்ட வா, தொடர்ந்து என்கிட்ட கேளு, நான் உனக்கு நியாயம் செய்வேன் என்று அன்பின் தகப்பன் சொல்கிறார். யாராக இருந்தாலும் எந்த பிரச்சனைனால ஒரு கலக்கத்தோடு நீங்கள் உட்கார்ந்துருந்தாலும் கேளுங்க. இப்பொழுதே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வேலையை முழங்கால் போடுங்க, கேளுங்க. ஐயோ, ஜெபித்தேன், இப்போ விட்டுட்டேன், எனக்கு திரும்ப உதவி செய்யுங்க என்று சொல்லி கேளுங்க. கர்த்தர் இன்றைக்கே உங்களுக்காக எப்படி ஒரு தேவதூதனை அனுப்பி அந்த 1,80,000 பேரை சங்கரித்து போட்டாரோ, இன்றைக்கு உங்களுக்காக கர்த்தர் ஒரு தேவதூதனை அனுப்புவார். உங்கள் காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் மாற்றி தருவார். கலங்காதீங்க. 3வது நம்ம பார்க்கிறோம், அப்போஸ்தலரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒருத்தங்க ஜெபம் வேளையில் பேதுருவும் யோவானும் ஜெப ஆலயத்திற்குள்ளே பிரவேசிக்கிறத பார்க்கிறோம். அங்கே வாசல்ல பரப்பிலிருந்தே சப்பானியாக இருந்த ஒரு மனுஷன் இருக்கிறத பார்க்குறோம். அவன் பேதுரும் யோவானும் ஆலயத்துக்குள்ளே வர்றதை பார்த்தோன்னா அவன் நினைக்கிறான், இவங்க ஏதாவது பிச்சை போட. நம்ம இன்றைக்கும் பார்க்கலாம், நிறைய நேரம் சர்ச்சஸ்க்கெலாம் நம்ம போயிட்டு வரும்போது வெளியே இந்த மாதிரி கேட்கிற மக்கள் நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. அவங்க ஆலயத்தை குறித்தும் ஆலயத்தில் என்ன நடக்குதோ அங்கே எங்கே தேவ வார்த்தை சொல்லலாம், அதை பற்றிலாம் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. வெளியே வர ஜனங்கள் கையிலேருந்து நமக்கு ஏதாவது போடுவாங்களா, அதில் தான் இருப்பாங்கள நம்ம பார்த்துருக்குறோம் அல்லவா? அதே மாதிரி தான் இவனை உட்காந்துட்டு யார் என்னதாவது தரமாட்டார்களா, நமக்கு ஏதாவது ரூபா போட்டு பணம் போட்டு போயிட்டு போக மாட்டார்களா என்று சொல்லி பேதுருவையும் யோவானையும் அவன் நோக்கி பார்க்கிறத பார்க்கிறோம். அவன் நோக்கி கூட பார்க்கல, பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த 4ஆம் வசனம் அப்போஸ்தலர் 3:4 சொல்லுகிறது, தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். ஆனால் பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் கீழே பார்த்துட்டு பிச்சை கேட்டுட்டு இருக்கான். எல்லாம் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க, இவங்களும் போயிட்டு இருக்காங்க, பிச்சை கேட்குறான். ஆனால் அவன் நின்று 2 பேரும் நீ எங்களை இப்போ நோக்கிப்பார் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, அப்பவும் அவன் நினைக்கிறான் நோக்கி பாருனோன்னு ஏதாவது அவங்க நமக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த நோக்கத்தில் தான் பணம் ஏதாவது போடுவாங்க, இல்லை ஏதாவது உணவு கொடுப்பாங்க என்று சொல்லிட்டு தான் அந்த ஏதாகிலும் அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அவங்க நோக்கி பார்க்க சொல்ல அவங்களுடைய நோக்கம் வேற, இவன் நோக்கி பார்த்த நோக்கம் வேற. ஆனா பேதுரு சொல்லுகிறார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை,
என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு மகத்துவமான ஒரு காரியம். நம்மள ஆண்டவர் சர்ச்சையை பிச்சை கேட்குற மாதிரி அதை தாங்க இதை தாங்கன்னு தான் கேட்டுட்டு இருக்கோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இது அல்ல, வெள்ளி அல்ல, பொண்ணல்ல, அதில் மேன்மையான காரியத்தை உனக்கு வைத்திருக்கிறேன். என் சொந்த பிள்ளை என்கிற அந்த பெரிய ஸ்லாக்கியத்தை உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். நீ நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட பிச்சை தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. ஏதாவது ஒருத்த கிடைக்குமா? இல்லை இல்லை. அவர் சொல்லுகிறார், நீனும் உடன் சுதந்திரராய் நம்மை மாற்றி இருக்கிற கிறிஸ்துவுக்குள்ள பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுடனே கூட நம்மை சுதந்திரராய் மாற்றியிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் என்கிற பெரிய முத்திரையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரை நம்ம விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது நம்மை சிருஷ்டித்த தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் மாறி விடுகிறோம். பிள்ளைகள் பேர் தகப்பட்ட பிச்சை கட்டிட்டு இருக்க மாட்டாங்க. மேலானதை அவர் கொடுக்கும். அவனுக்கு வாழ்க்கைக்கு எது அத்தியாவசியமோ அவன் அதே நிலையில இருக்கனா வாழ்நாள் முழுவதும் இந்த பிச்சை கேட்கிற நிலையில தான் அவன் இருப்பான். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, அவன் நடக்கணும். அவன் நடந்தால் அவன் வாழ்நாள் எல்லாவற்றிலும் அவனுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாறிவிடும். அதனால வெள்ளி புண்ணு வேண்டாம். இயேசுவின் நாமத்துல நீ எழுந்துட. நம்ம ஏதோ அற்ப காரியத்தை கேட்டுட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவர் மேலானதை கொடுக்க விரும்புகிறார். இந்த உலகத்துல மட்டுமல்ல, மறுமையிலும் அவரோடு கூட வாழும்படியா இங்கே பிள்ளைகள் என்கிற ஒரு உரிமை பரலோக ராஜ்யத்துல அவரோடு கூட வீற்றி இருக்கும்படியான ஒரு பெரிய கிருபை அவர் தருகிறதுக்கு ஆவல் உள்ளவராக இருக்கிறார். இன்னும் பிச்சைக்காரர்களை போல அது வேணும் இது வேணும் கேட்காம, ஆண்டவர் நீங்க தான் எனக்கு வேணும், இயேசுவை நீங்க தான், அவர் வந்துட்டா போதும், இயேசு நம்முடைய வாழ்க்கையில இருந்துட்டா போதும், மற்ற எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். பாடுகள் வரலாம், உபத்திரவங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம். ஆனா இயேசு நம்மோடு கூட இருக்கும்போது எதை குறித்தும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். அவர்கிட்ட சொல்லலாம், பேசணும். இப்ப நான் இந்த பிரச்சனையை நான் சந்திக்கலப்பா, எனக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. என்னை நோக்கி வருகிற பிரச்சனைகள், எனக்கு எதிராக வருகிற காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க பார்த்துக் கொள்ளுவீங்க, நான் அமைதியாக இருப்பேன். இதுதான் அவரை நோக்கி பார்க்கிறதுடைய அனுபவம். இதைதான் அங்க பேதுரும் யோவானும் அந்த சப்பானி இடத்துல சொல்கிறத பார்க்கிறோம். எங்கிட்ட வெள்ளி இல்லை, பிச்சை இல்லை, நீ அந்த பிச்சையை தான் கேட்டுக்கொண்டிருக்க, எங்கிட்ட அது கிடையாது. ஆனா மேலான ஒன்று உண்டு, இயேசுவின் நாமம். அது வாழ்நாள் முழுவதும் உனக்கு போதுமானது. அது இருந்தால் போதுமானது. பாருங்க, அதை பெற்றுக்கொண்டவனுக்கு எவ்வளவு சந்தோஷம். அவனுக்கு குதித்து நடக்கிறான், என்ன செய்யறேனே தெரியாம ஆடி பாடி தேவனுடைய ஆலயத்திற்குள்ள பாருங்க. அது வரைக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கு வெளியே இருந்து பிச்சை தான் கேட்டுக்கிட்டான். இப்பதான் முதலாவது தேவனை பார்க்கும்படியாய் தேவனுடைய ஆலயத்திற்குள்ள அவன் கடந்து செல்கிறான். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் அல்லவா? அவரை நோக்கி பார்ப்போம். நமக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான இயேசு என்கிற நாமம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா? அந்த இயேசுவின் நாமத்துல நம்ம கேட்கும்போது கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் வாய்க்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவரை மட்டுமே நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. மோசே 40 நாள் சீனாய் மலையில தேவனோடு உட்கார்ந்துருந்தாரு. அங்கேயே உட்கார்ந்து ஆண்டவர் சொல்கிற நியாயப்பிரமாணம், கட்டளைகள், கற்பனைகள் எல்லாவற்றையும் சீனாய் மலையில தேவனிடத்திலிருந்து அவர் பெற்றுக்கொண்டார். திரும்ப கீழே வந்து அதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுவதற்காக கீழே இறங்கி வரும்போது அவருடைய முகத்தை இஸ்ரவேல் ஜனங்களால பார்க்கவே முடியவில்லை. 40 நாள் தேவ சந்நிதியில் அவர் இருந்ததுபடினாலே அவருடைய முகம் அவ்வளவாய் பிரகாசித்தது. ஜனங்கள் பயந்து என்ன சொல்றாங்க, அந்த முகத்தை எங்கிட்ட காண்பிக்காதீங்க என்று. அதனால மோசே என்ன செய்வாரு, ஜனங்களை சந்திக்கும் போது ஒரு முக்காட்டை முன்னுக்கு போட்டுக்குவாரு. தேவனை சந்திக்க உள்ளுக்கு திரும்ப போகும்போது முக்காட்டை அவர் நீக்கி விடுவார். முக்காடு இல்லாம தேவனை தரிசிக்க அந்த தேவனுடைய பிரகாசம் அவர்களுக்குள்ள பிரதிபலிக்க ஆரம்பிக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவுக்கு எவ்வளவு நேரத்தை தேவனோடு நம்ம செலவழிக்கிறோமோ, வேதத்தை வாசிப்பதிலையும் ஜெபிப்பதிலையும் கர்த்தருக்கு பிரியமான காரியத்தில் செய்வதில் நம்ம வாழ்க்கை அமையும் என்று சொன்னால் மற்றவங்க நம்ம முகத்தை பார்த்து ஒரு வித்தியாசத்தை கண்டு கொள்வார்கள். இதுவரைக்கும் ஒருவேளை முகம் இருண்டு போய் இருந்திருக்கலாம். இயேசு இல்லாத வாழ்க்கை ஒரு இருண்ட வாழ்க்கை. அந்த முகமே வெளிக்காட்டு விடும். இருண்ட முகமாய், சோர்ந்து போன முகமாய், கலக்கம் நிறைந்த முகமாய் நாம் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நம்ம இயேசுவோடு வாழ தொடங்குகிறோமோ, அவர் எனக்குள் இருக்கிற அந்த அனுபவத்தோடு நம்ம வாழ்கிறோமோ, பிள்ளைகள் என்ற உரிமையோடு வாழ ஆரம்பிக்கிறோமோ,
அவரை மட்டுமே நோக்கி பார்த்து வாழ ஆரம்பிக்கிறோமோ, நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்கள் காணும்படியாய் ஒரு பிரகாசமுள்ள வாழ்க்கையாய் கர்த்தர் மாற்றி கொடுத்து விடுவார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த அருமையான அந்த கிருபையை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போமா? அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வேதம் சொல்கிறது. அவர்கள் முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது நம்ம பார்த்தோம், அவர் இரக்கம் செய்யும் வரைக்கும். கொஞ்ச காலம் மட்டும் அவரை தேடிவிட்டு ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லி விட்டு விடாதீர்கள். நீ அந்த சூழ்நிலை இப்போ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, இது என்ன குறித்து தான் சொல்லப்படுது. நான் தான் கொஞ்ச நாள் செய்வார்னு நினச்சேன், அப்புறம் ஒன்றும் இல்லைன்னொன்னே கர்த்தருக்கு பிரியமில்லாத மற்ற காரியங்களை தேட ஆரம்பித்து விட்டேன் என்று சொல்லி இருக்கிறீர்களோ, இன்றைக்கு தேவன சமூகத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி அவர் கையை நோக்கி பார்ப்போம். அவருடைய இரக்கம் அவரிடத்துலேருந்து மட்டும்தான் நமக்கு கிடைக்க முடியும். அவரை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். மூன்றாவது நம்ம பார்த்தது போல வெள்ளி அல்ல, பொன்னல்ல, அற்பத்தனமான காரியங்களுக்காக பிச்சை கேட்பது போல அவர்கிட்ட கேட்க நம்ம பிள்ளை என்ற உரிமையோடு கேட்க வேண்டும். பிள்ளைகள் தாய் தகப்பனிடத்துல வந்து பிச்சை கேட்குற மாதிரி கேட்க மாட்டாங்க. அம்மா தாயை எனக்கு இது தாங்கன்னு கேட்க மாட்டாங்க. எனக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கணும் கட்டாயம் என்று சொல்லி உரிமையோடு கேட்பாங்க அல்லவா? அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அவர் இந்த நாமத்தினால நம்ம கேட்கும்போது, அவர் என் சொந்த தகப்பன் என்கிற அந்த உணர்வோடு நம்ம கேட்கும்போது, அவர் நமக்கு தந்தருகிற தேவன். உலகத்துக்காக, உலகத்தின் அற்ப பொருளுக்காக அவரை நாம் தேடி வரவே கூடாது. அதை சப்பானி செய்து கொண்டிருந்தான். தேவ ஆலயத்தின் வாசலில் இருந்த பொழுதும் அவனுக்கு உள்ள செல்ல மனம் இல்லை. அங்கிருந்து அந்த வசனத்தை கேட்க கூட அவனுக்கு மனம் இருந்திருக்கா. ஏன்னா அவன் எப்பவுமோ அதை கேட்டிருப்பான் என்று சொன்னால் என்றைக்கும் அவன் சுகத்தை அவன் பெற்று இருப்பான். அவனுடைய நோக்கம் எல்லாம் வர்றவங்க போறவங்க அவங்க கையில் என்ன வச்சிருக்காங்க, நமக்கு என்ன தருவார்கள், இதுதான் அவனுடைய நோக்கமாக இருந்தது. இன்றைக்கு நம்ம ஆண்டவரை விட்டு விட்டு ஆண்டவருடைய காரியங்களில் நாட்டம் இல்லாதபடி, ஆனால் ஏதாவது வரும்போது இது மட்டும் எனக்கு செஞ்சிருங்கன்னு சொல்லி வாழ்ந்து கொண்டே இருக்கிறோமா? கர்த்தர் உதவி செய்ய முடியாது. ஒரே ஒரு காரியம், எனக்கு நீங்கள் தான் வேணும், நீங்கள் மட்டும்தான், உங்களை தவிர வேற யாரும் எனக்கு உதவி செய்ய முடியாது, நான் உங்களை விடவே மாட்டேன் என்று சொல்லி அவரை நம்ம உறுதியாய் பற்றி கொண்டு அவரை நாம நோக்கி பார்க்கும்போது அவர் நிச்சயமாய் அவர் கரத்திலிருந்து நமக்கு இரக்கம் கிடைத்தே ஆக வேண்டும். வேதத்தால் அப்படிதான் பார்க்கிறோம். ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. அந்த ஒரு நாமத்தை சொன்னவன எவ்வளவு வல்லமை புறப்பட்டு வந்திருக்கு பாருங்க. கால்கள், கரடுகள், தசைகள், நரம்புகள் என்று ஒவ்வொரு உறுப்பும் அன்றைக்கு பலன் படைய ஆரம்பித்தது அல்லவா? உடனடியாக அடுத்த வினாடி அவன் எழும்பி நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டு இருக்கிறீர்களோ, சரீரத்துல எழுந்து கூட நடக்க முடியாமல் அப்படி இருக்கிறீர்களோ, டாக்டர்கிட்ட போன என்ன சொல்லுவாரோ, டெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு வந்திருக்கிறேனே பதில் என்னமா இருக்குமோ என்று சொல்லி பயத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, பயப்படாதீங்க. உங்களுக்காக இயேசு சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். சிலுவையில் அவர் பட்ட காயத்தினால உங்களுக்கு நமக்கு சுகத்தை அவர் வாங்கி தந்திருக்கிறார். அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறோம். நீங்கள் திரும்ப போய் டாக்டர்கிட்ட டெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் கலங்குகிற எந்த காரியத்தை நீங்கள் காண மாட்டீங்க. பயப்படாதீங்க. நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், இயேசுடைய நாமம். அந்த இயேசுவின் நாமத்தினால் அவரை கூப்பிடுங்க. பரலோகத்திலிருந்து நமக்கு உதவி அனுப்புவார். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். சூழ்நிலைகளை தலைகீழாய் மாற்றி போடுவார். நீங்க பயப்படுகிற காரியம் ஒன்றும் நடக்காது. நேராக நீங்க விரும்புறதுக்கு மேலாக கர்த்தர் காரியங்களை செய்வார். ஆனா அவரை மட்டும் நோக்கி பாருங்கள். வேற எந்த காரியத்தை நாடி தேடி போய்விடார்கள். வானத்திலும் பூமியிலும் எல்லா நாமத்திற்கும் மேலான இயேசு என்கிற அந்த உன்னத நாமத்தை நீங்க நோக்கி பார்க்கும்போது, சிலுவையிலே தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தவர் எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு கொடுப்பதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்து, எனக்கு இது வேணும்னு இப்போ கேட்கீங்களா? ஜெபம் பண்ணுகிற அந்த வேளையில் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கேட்குறீங்களா? இயேசப்பா, எனக்கு இதை செய்யுங்க, என் குடும்பத்துக்கு இதை செய்யுங்க, என் கணவனுக்கு செய்யுங்க, மனைவிக்கு செய்யுங்க, பிள்ளைக்கு செய்யுங்க. எல்லா காரியத்தையும் அவற்றை சொல்ல ஆரம்பிப்போமா? கர்த்தர் எந்தெந்த காரியத்தை நீங்கள் கேட்கிறீர்களோ ஒவ்வொரு காரியத்திலும் அன்றைக்கு அந்த பிறவி சப்பானிக்கு செய்த தேவன் உங்களுக்கும் செய்து, அது எப்படிப்பட்ட காரியமா இருக்கலாம், யாராலும் செய்ய முடியாதுன்னு நீங்க நினைத்து கொண்டே இருக்கலாம். எந்த காரியனாலும் கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை.
இப்போ வாயை திறந்து நீங்கள் கேளுங்க. இதை கேட்கிற வேளையில் நீங்கள் இருக்கிற இடத்துல வாயை திறந்து உங்களுடைய தேவைகளை ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே பதில் உண்டு. கர்த்தர் உங்களை நம்பிக்கை வீண் போக செய்யவே மாட்டார். உங்களுக்கு பதில் கொடுத்து அவர் ஆசீர்வதிப்பார். கேட்கலாமா? நல்ல தகப்பனே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளப்பா, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கலங்கி, ஆண்டவரே இது எனக்கு நடக்குமா நடக்காதா என்று சொல்லி, இல்லாவிட்டால் ஒரு நாளில் இதை குறித்து ஜெபித்தார்கள், இன்றைக்கு எல்லாவற்றையும் விட்டு மறுபடியும் தாவை வேறு இடத்துக்கு போய்விட்டார்களப்பா. எப்படி இருந்தாலும் இந்த பிள்ளைகளுக்கு அதையெல்லாம் மன்னித்து, ஆண்டவரே நான் நினைக்கிறதுக்கு வேண்டிக் கொள்வதற்கு மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையின்படி தந்தர்களை தேவன் என்று நீங்கள் வாக்கு கொடுத்திருக்கிற தேவனப்பா. இயேசு என்கிறத உன்னத நாமத்தினாலே சிலுவையில எங்களுக்காக தன்னையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தீங்களப்பா. அந்த உயர்ந்த நாமத்தின் நிமிட நாங்கள் கேட்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறீங்கப்பா. யார் யார் இந்த வேலையில ஆண்டவரே என் வாழ்க்கையில் இது நடைபெற வேண்டும் என்று சொல்லி, என் பிள்ளைகள், கணவன், மனைவி வாழ்க்கையில் இது நடைபெற்றே ஆக வேண்டும், எத்தனை ஆண்டுகள் காத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே வேதனையோடு கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, இப்பொழுதே உடைய வல்லமை இறங்கட்டும். அவர்களை தொட்டு ஆண்டவரை அவர்கள் கேட்பதற்கு மேலாக செய்யும். உடனடியாக அந்த பிறவி சர்ப்பானி சுகமாக்கட்டது போல உடைய பிள்ளைகள், வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள் சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. கிட்னி ஃபெயிலியர் ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்லி டயாலிசிஸ் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தொட்டு பரிபூர்ண சுகத்தை நீங்கள் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறார். ஒவ்வொரு வியாதியிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே, இதிலிருந்து மீளவே முடியாது என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறார்களோ, அந்த பிரச்சனையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்து ஆசீர்வதிங்க. உங்கள் நாமம் உயர்ந்த நாமம், எல்லா நாமத்திற்கும் மேலான அந்த இயேசுவின் நாமத்தை நோக்கி பார்த்த ஒவ்வொருவரும் பிரகாசமடைய போகிறபடினாலே நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.